காசும் அதிகாரமும் இருக்கிற வரைக்கும் நாயுடுவோட தலை என்னைக்கும் சாயா. அது ரெண்டுத்தையும் அவர்கிட்ட இருந்து பிரிக்கணும்னா நாமளும் அதே வழியில தான் போகணும். ஹலோ. சொல்லுங்க அத்தா. நான் கிச்சனில் இருக்கேன். அவள் ரூமில் இருக்கா. அவளுக்கே கால் பண்ணுறீங்களா? அட்டன் பண்ணலையா? பேசி ஆகணுமா அத்தா? சரி, ஓகே. நீங்கள் லைனில் இருங்க. நான் ரூமுக்கு போயிட்டு அவகிட்ட கொடுக்குறேன். அவள் பேசினானா பேசுங்க. ஓகே, இதோ போகிறேன். அச்சோ, செம்ம காமெடி. ஐயோ, ஹே, தேங்க்ஸ் டி. செம்ம தலைவலி எனக்கு. ஏய் ராகவி, இங்க பாரு, எப்படி செம்மையா விழுந்துட்டா பாரு. இப்ப பாரு. நாளைக்கு உனக்கு கோர்ட்டில் ஹியரிங் இல்லை? டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்து வச்சிட்டியா? அதெல்லாம் எப்பயும் எடுத்து வச்சிட்டேன். அப்புறம் என்ன, நாளைக்கு ஹியரிங்கில் எப்படியும் டிவோர்ஸ் கிடைச்சிடும். அப்புறம் ஜாலியாக இருக்க வேண்டியது தானே. இதுல ஜாலியா இருக்கு என்னடி இருக்கு? ஒரு வழியா அவர்கிட்ட இருந்து ஃப்ரீடம் கிடைக்க போகுது. அதை நினைச்சாதான் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. ஃப்ரீடம்லாம் யாரும் யாருக்கும் கொடுக்க முடியாது. அவங்களே எடுத்துக்கிறது தான். கரெக்ட் தான். அதுதான் இப்ப நான் எடுத்துக்க போறேன். ஏய், நேத்து அவளும் நானும் சீரியல் கிளைமேக்ஸ் பாத்தியாடி? ஹீரோட அக்காவை ஹீரோயின் கண்டுபிடிச்சிருவான்னு நினைச்சேன். ஆனா கண்டே பிடிக்கலடி. இன்னைக்கு மட்டும் பார்க்கல, என் மண்டே வெடிச்சிரும். நான் என்ன பேசிட்டு இருக்கேன், நீ என்ன பேசிட்டு இருக்க? என்னடி பேச சொல்ற? சும்மா நார்மலா இருக்க மாதிரி நடிக்காத. என்ன யார் நடிக்கிறா? நான் நார்மலா தான் இருக்கேன். ஹேய், இங்க பாரு, கோர்ட்ல சொன்ன மாதிரி ஃபைனலா ஒரே ஒரு வாட்டி போய் அத்தானோட கவுன்சிலிங் அட்டென்ட் பண்ணிட்டு வாடி. கவுன்சிலிங் போய் என்ன பண்ண சொல்ற ராகவி? சில டிசிஷன்லாம் எடுத்தா அதுல இருந்து பேக் அடிக்க கூடாது. அதுக்கு தான் அவர் காலையில இருந்து எனக்கு ஃபோன் பண்ணிட்டு இருக்காரு. உனக்கும் பண்ணுவாரு. தயவு செஞ்சு எடுத்துறாத, சரியா? ஹலோ, இதுக்கப்புறமும் நீங்க அவகிட்ட பேசதான் போறீங்களா அத்தா? ஹலோ ஹலோ. கம்ஃபர்டபுளான பொசிஷன் வந்துரும். அம்மா, ஒரு காஃபி போட்டு கூட. ஸ்வேதா, மாடியில துணிக்கா இது போய் எடுத்துட்டு வா போ. மா, நான் வந்து கம்ஃபர்டபுளா உட்காந்ததுக்கு அப்புறமா தான் இதெல்லாம் சொல்லுவியா? அங்கிருந்து நடந்து தானே வந்தேன். அப்பவே சொல்லிருக்கலாம்ல. மலை மேலே உட்காந்துருக்க, குதிச்சு போய் எடுத்துட்டு வாடி. சரி, காஃபி போட்டு வை. போட்டு வைக்கிறேன் போ. இப்ப தேவையில்லாம பேசிட்டு இருக்காத. நீ தான் என்கிட்ட அப்படி சொன்ன. நான்லாம் ஒன்னும் சொல்லல. நான் வேலை பார்க்குற ஆபீஸ்ல மெஜாரிட்டி பசங்க தான். நான் அவங்க கூட எல்லாம் பேசிதான் ஆகணும். டைம் ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும். புரியுதா? இங்க பாரு, எது பண்ணாலும் நீ என்ன சொல்லுவ, நீ என்ன பண்ணுவன்னு நினைச்சு என்னாலலாம் முடிவெடுக்க முடியாது. நான் ஒன்னும் உன்னை நினைக்க சொல்லலையே. இங்க பாரு, நான் என்ன பண்றேன், யார்கிட்ட பேசுறேன்னு எனக்கு நல்லா தெரியும். உனக்கு நம்பிக்கை இல்லனா பிரச்சனை உன்கிட்ட தான் இருக்கு, என்கிட்ட இல்ல. இங்க பாரு, அசிங்கமா பேசாதான் அப்புறம் நானும் பேசுவோம். படம் நான் அப்புறமா பேசுறேன். ஏ ராகவி, நில்லு. என்ன? போன்ல யாரு? ஆகாஷா? அதெல்லாம் உன்கிட்ட சொல்லணும்னு எனக்கு அவசியம் இல்ல. போய் உன் வேலையை பாரு. என்னடி கேக்க எழுந்து வந்துட்டே இருக்க? ஹேய், இப்போ உனக்கு என்ன தாண்டி பிரச்சனை? சில சிம்டம்ஸ்லாம் லவ் பண்ணும் போதே தெரியும். அப்பவே சுதாரிச்சுக்கிட்டா பின்னாடி 2 பேர் சந்தோஷமா இருக்கலாம்னு பல தடவை சொல்லிட்டேன் உன்கிட்ட. இப்போ நீ என்ன தாண்டி சொல்ல வர?
நான் பார்க்கும் போதெல்லாம் நீயும் ஆகாஷும் சண்டை மட்டும் தான் போட்டுட்டு இருக்கீங்க. நீங்க ஒரு நாள் கூட சிரிச்சு பேசி நான் பார்த்ததே இல்லை. என் ரிலேஷன்ஷிப்பும் அப்படிதான் இருந்துச்சு. வெறும் சண்டை மட்டும்தான். கல்யாணம்னா மாறிட்டோம் தான் நினைச்சேன். பட் நாளையோட எல்லாமே மாறப்போகுது. நீயும் என்ன மாதிரி ஆகணும்னு ஆசைப்படுறியா ராகவி? இப்ப எதை வச்சு நானும் உன்ன மாதிரியே தான் ஆக போறேன் நீ சொல்ற? நீ பேசுறத வச்சுதான், நீ ஆகாஷ் கூட போடுற சண்டையை வச்சுதான். இந்த காலத்துல லவ் மேரேஜ் எல்லாமே உண்மைலாம் கிடையாது. எல்லாம் அட்ராக்ஷன்ல வர்றதுதான், இன்க்ளூடிங் என்னையும் சேர்த்து. ஓ சரி, இப்பவே நீ கரெக்டான டிசிஷன் எடுத்தினா பின்னாடி என்ன மாதிரி கோர்ட் வாசல் எல்லாம் நிக்க தேவையில்லை. நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் உன் இஷ்டம். எதுக்கு இப்போ உன் சொந்தக்காரன் கல்யாணத்துக்கு என்ன வர சொல்லி கூப்பிட்டுக்கிற? வேணா நீ போடி, என்னை கூப்பிடுறதுல உனக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. எந்த ரைட்ஸ் இல்லைனா நீங்க என்ன கட்டிக்கிட்ட புருஷன் தானே, அப்புறம் நீங்க வராம? ஏன் உன் புருஷனு இப்பதான் உனக்கு தெரியுதா? ஏன் சொந்தக்காரன் கல்யாணத்துக்குலாம் உன் சொந்தக்காரன் எவனோ ஒருத்தன் வந்தானா? இப்பதான் நான் ஞாபகத்துக்கு வரனா? என்ன சும்மா எப்பயும் நடந்ததை சொல்லி சொல்லி காட்டிட்டு கடுப்பேத்திட்டு இருக்க? ஆளை பாரு ஆளை. சொல்லுண்டி, அப்படிதான் சொல்லுவேன். ஏன்னா அசிங்கப்பட்டது நான் தானே. உனக்குண்ணா என்னையாப்ப உனக்கு என்னன்னு கேக்குறேன். என்னையாப்ப சும்மா வாய் பேசிட்டு இருக்க? என்னன்னு கேக்குறேன். என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவ? சும்மா டிவி பாத்துக்கிட்டு கூப்பிட்டு வச்சு நீ சண்டை போட்டுக்கிற. என்ன கல்யாணத்துக்கு வர முடியாது. என்னப்பா பண்ணிட்டு இருக்கீங்க? மடி, இதுல நீ தலையிடாத, நீ பாட்டுக்கு போயிடு. என்ன தலையிடாத? எப்ப பார்த்தாலும் இப்படி சண்டை போட்டுட்டே இருப்பீங்க, நான் பாத்துட்டே இருக்கணுமா? அத உங்க ஆத்தா கிட்ட சொல்லு. இங்க பாரு, உன் சொந்தக்காரங்க கல்யாணத்துல என்னால வர முடியாது. உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்க. ஓ, என்னால பண்ண முடிஞ்சது தானே. நான் என்ன பண்றேன்னு மட்டும் நீ பாரு. உன் தங்கச்சி மக கல்யாணம் வருதுல, அதுக்கு நான் மட்டும் இல்ல, என் 2 பிள்ளைகள் அங்க வந்து நிக்க மாட்டாளுங்க. ஊரே கத்தையா வந்து நிக்கும். நீ மட்டும் ஒத்தையா நில்லு. அப்ப வரும் புத்தி உனக்கு. அப்படியே போட்டேன்னு வச்சுக்க. நான் ஓர பேசுறேன். ஏய், என்ன இப்படி சும்மா குறை சொல்லிட்டு இருக்க? அந்தால வாய மூடிட்டு இருக்க சொல்லு. என்ன பேசுன? என்ன கை வச்சு சும்மா வாய் பேசிட்டு இருக்க. இந்த காலத்துல லவ் மேரேஜ்னா வெறும் இன்ஃபாக்சுவேஷன்ல நடக்குதுன்னு சொன்னா, நம்ம அப்பா அம்மா அந்த காலத்துல லவ் மேரேஜ் தானே. என்னைக்காச்சும் ஒரு நாள் இவங்க சண்டை போடாம இருந்து பாத்திருக்கியா? சீக்கிரமா போய் அவங்கள டிவோர்ஸ் பண்ண சொல்லுக்கா. அப்புறம் 60ஆம் கல்யாணம் பண்ணிட போறாங்க. நீ மட்டும் என்ன பண்ற? நீ அவங்க முன்னாடி சண்டை போட்டுக்கற. எப்பயோ நடந்ததல இப்ப சொல்லி பேசிட்டு இருக்க. உனக்கு நான் பதில் சொல்லிட்டு உட்கார்ந்திருக்கேன். அப்படிதாண்டி. வராம இருந்து பாரு. போ, அடுப்புல தீது பாரு. வாய முடிய முதல்ல. சும்மா. நான் தப்பான டிசிஷன் எடுத்துட்டேன்னு நினைக்கிறியா ராகவி? ஐயோ, உன் டிசிஷன்ல தலையிட நான் யாருக்கா? நீதான் மிஸ் பர்ஃபெக்ட் ஆச்சே. அதே மாதிரி ஒரு கப்பல் பேசுறத வச்சே அவங்களுக்குள்ள செட் ஆகுமா ஆகாதான்னு நீதான் தெரிஞ்சுப்பியே. இல்லடி, நான் பாக்குறப்பெல்லாம் நீயும் ஆகாஷும் சண்டை மட்டும் தான் போட்டுட்டு இருந்தீங்க. அதை வச்சுதான் நான் சொன்னேன். இங்க எல்லாருமே ஒரு கப்பல் வெளியே சண்டை போறத வச்சு மட்டுமே அவங்க பிரைவேட் லைஃபும் அப்படிதான் இருக்கும்னு டிசைட் பண்ணிக்கிறாங்க. ஆனா அவங்க பிரைவேட் லைஃப் ஏன் அப்படியே இருக்கணும்? நிறைய லவ் இருக்கலாம்ல, என்னையும் ஆகாஷ் மாதிரி. எந்த ரிலேஷன்ஷிப்ல தான் சண்டை இல்ல சொல்லு? அப்பா அம்மா, அண்ணன் தங்கச்சி, அக்கா தம்பி, எல்லா ரிலேஷன்ஷிப்லயும் சண்டை இருக்குக்கா. ஆனா டிவோர்ஸ் கொடுக்க முடியும்ன்ற ஒரே காரணத்துக்காக நம்ம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சண்டைய மட்டும் பெருசா பாக்குறோம். ஏன் எத்தனை அண்ணன் தங்கச்சி, அப்பா புள்ள, மாமா மச்சான் வருஷ கணக்குல சாவர வரைக்கும் பேசாமலே இருக்காங்க. அப்போ அந்த ரிலேஷன்ஷிப்க்குலாம் வேல்யூ இல்லையா என்ன? பட் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ன்றது இந்த சொசைட்டில ஒன்னாவே இருக்க வேண்டிய ஒரு ரிலேஷன்ஷிப். அது ஹாப்பியா இல்லைன்னா எப்படி இருக்க முடியும் ராகவி? அக்கா, இந்த உலகத்துல பில்லியன்ஸ் ஆஃப் பில்லியன் பீப்புள் இருந்தாலும் யாரும் யாருக்கும் செட் ஆகுற மாதிரி பிறந்து வர்றது கிடையாது. நம்ம தான் செட் ஆகிக்கிறோம். அத்தானும் நீயும் அப்படிதான். 2 பேருமே அவங்க அவங்களுக்கு ஏத்த மாதிரி ஆள் வேணும்னு நினைக்கிறீங்களே தவிர ஒருத்தர் விட்டு கொடுத்து போகவே மாட்டீங்களே. நான் எதுக்கு விட்டு கொடுக்கணும்? பாத்தியா, இதுதான் பிரச்சனையே. இங்க பாருக்கா, மனுஷனோட மூளை ரொம்ப சிம்பிள். நம்ம விட்டு கொடுத்து போனாதான் ஆப்போசிட் பர்சனும் விட்டு கொடுத்து போவாங்க. நாம விட்டு கொடுக்காம எந்த கோவத்தை காட்டினாலும் இல்ல எந்த ஃபீலிங்ஸை காட்டினாலும் அதுதான் நமக்கு திரும்ப வரும். அதுக்காக அத்தானும் நீயும் சேர்ந்து வாழணும்லாம் நான் சொல்லல. அது உன் டெசிஷன். நீ என் லைஃப்க்கு ஒரு அட்வைஸ் கொடுத்த, அதை பத்தி தான் நான் பேசுறேன். அப்பா அம்மா இப்படி சண்டை போட்டுட்டே இருக்காங்கன்னு டிவோர்ஸ் வாங்கணும்னு சொல்றியே, அவங்க பிரைவேட் லைஃப் பத்தி தெரியுமா? அவ்வளோ லவ் பண்றாங்க அவங்க 2 பேரும். இவ்ளோ ஏன் அவங்க 2 பேரோட லவ் லாங்குவேஜே அவங்க போடுற சண்டை தான். இப்ப பார், டே ஆகாஷ், சாரிடா,
நான் இனிமேல் ஆபீஸ்ல எந்த பசங்ககிட்டயும் பேசவே மாட்டேன். உனக்கு பிடிச்ச மாதிரியே இருக்க. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். நீ எல்லார்கிட்டையும் எப்பவும் போல பேசு. எனக்கு லைட்டா பொசசிவா இருந்துச்சு. ஏன் இவ்வளவு நாள் லவ் பண்ற அது கூட இருக்கக்கூடாதா? நான் சாரிடி. பரவாயில்ல, சிம்பிள். சரி, சாப்பிட்டியா? நீ என்னடி இது? ஏங்க சாப்பிட்டு பாருங்க ஃபர்ஸ்ட். சாப்பிடுங்க, நல்லா இருக்கா? என்னடி உப்பா இருக்குது? உப்பா இருக்கா? ஆ பாத்துல எவ்வளவு உப்பாக்குதுன்னு? உப்பு கரெக்டா தானே இருக்கு. இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு. காரண்டி, தண்ணி குடுறி. இவ்வளோதான் லைஃப்ல. இவ்வளோ நாள் தப்பா புரிஞ்சுட்டு நம்ம லைஃப்பை நம்மளே வேஸ்ட் பண்ணியிருக்கோம்ல. இனிமேல் நம்மளா மாறினாதான் உண்டு. மாறுவோம். ஹலோ ஹலோ ஸ்வேதா, சொல்லு ஸ்வேதா. ஹலோ ஹலோ ஸ்வேதா, என்னாச்சு? அதுல வர அப்பா கேரக்டர் சூப்பர்ல. நல்லா இருக்குதுல்ல? ம். மா, பா, என்னம்மா? நாளைக்கு என்னோட லாஸ்ட் இயரிங். அதுக்கப்புறம் நான் சிங்கிள் தான். ஆனா ஏமா நீயும் அப்பாவும் என்னோட டிசிஷன் என்னன்னு கேட்கவே இல்லை? அது உன்னோட டெசிஷன் தானக்கா. அதுல நாங்க எப்படி தலையிட முடியும்? நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா? கரெக்டு தான், ஏன் டிசிஷன் தான். இருந்தாலும் யாராவது சஜஷன் கொடுக்க மாட்டாங்களா? இதை பண்ணு அதை பண்ணுன்னு கைட் பண்ண மாட்டாங்களா? திடீர்னு மனசு ஏங்குதுமா. இங்க பாருமா, எதனால நீ பிரபுவை வேணாம் டைவர்ஸ் பண்ண முடிவு பண்ண? அவர் என்னை ஓவரா கேர் பண்ணதும், என்னை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணதும், நானா இருக்க விடாம பண்ணதும் எனக்கு செட் ஆகலப்பா. அதனாலேயே எங்க 2 பேருக்குள்ள நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்துச்சு. அதையவே எங்களே பண்ண சொல்றியா? ஓவரா உன் மேல அக்கறை எடுத்துக்கிறது, அதை பண்ணு இதை பண்ண வேணாம்னு சொல்றது, இது எதுவுமே உனக்கு பிடிக்காதுன்னு தெரியும். அதனாலதான் நீ எடுத்த முடிவுலயும் நாங்க யாரும் தலையிடலம்மா. நம்ம லைஃப் ஏன் தெரியுமா கடிகாரத்தை கூட கம்பேர் பண்றோம்? ஏன்னா கடிகாரத்தில் இருக்கிற ஒவ்வொரு நம்பருக்கும் டே நைட்னு 2 ஃபேஸ் இருக்குமா. நம்ம நடமாடுற 12 மணி நேரத்தை நாம சேஃப் ஜோனாகவும், நடமாட்டம் இல்லாத 12 மணி நேரத்தை டேஞ்சர் ஜோன்னு நம்ம நினச்சிக்கிறோம். அப்படிதாம்மா நம்ம லைஃப்பும். இப்போ உனக்கு ரெஸ்ட்ரிக்ஷனாக தெரியுது, கொஞ்ச நாள் போக அதுவே உனக்கு சேஃபாக தெரியும். நீ ஏன் யோசிச்சு ஒரு நல்ல முடிவாயிடுமா. அதுக்காக உன்னை யாரும் கம்பல் பண்ணி அவர் கூட வாழ்ந்தே ஆகணும்லாம் சொல்ல போறது இல்ல. ஒருவேளை உனக்கு அவரை பிடிக்கலனா நீயே யாரோட அட்வைஸையும் தேட மாட்ட. நீயே கன்ஃபியூஷன்ல தான்க்கா இருக்க. அதை ஃபர்ஸ்ட் கிளியர் பண்ணு. இங்க பாரு ஸ்வேதா, உன்னுடைய உள் மனசை கேளு. அது ஒரு வேணுமா வேணாமாங்கிறதுக்கு அது ஒரு முடிவை சொல்லும். புரியுதா? அது மட்டும் இல்லம்மா, இங்க எல்லாருமே எல்லாருக்கும் பிடிச்ச லைஃபை வாழணும் அப்படின்னா யாரோ ஒருத்தவங்க அவங்களுக்கு பிடிச்சதை விட்டு கொடுத்தாதாம்மா முடியும். புரியுதா உனக்கு? நம்ம லாஸ்டா ஒரு கவுன்சிலிங் அட்டென்ட் பண்ணி பார்க்கலாமா? கவுன்சிலிங் போறாளாம். என்னடி எங்க 2 பேருக்கும் நாளைக்கு லீவு. நீயும் எங்களை எங்கேயும் கூட்டிட்டு போக மாட்டேங்கிற, எங்களையும் எங்கேயும் போக விட மாட்டேங்கிற. என்னதான் உன் பிரச்சனை? எல்லாரையும் உட்கார வச்சு சொப்பு சம்மா வச்சு விளையாட போறாங்க. போட்டனா நாளைக்கு நம்ம வீட்ல ஃபங்க்ஷன் இருக்கு.